Good evening. Welcome to Professor Academy. நம்ம டான்செட்காக டாபிக் வைஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அகெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, 18 எலக்ட்ரான் ரூல் ஃப்ரம் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ சிஎஸ்ஐஆரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் இதில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஜிடிஆர்பி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி, டயட் எக்ஸாம், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ்ல 18 எலக்ட்ரான் ரூல் இல்லாம கொஸ்டின் பேப்பர் இல்லை. அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்ல 18 எலக்ட்ரான் ரூல். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படிங்கறத எண்ட் ஆஃப் த செஷன்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கான பேசிக்ஸ் பார்ப்போம். ஸோ 18 எலக்ட்ரான் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பேசிக்கா ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதே எதுக்காக தான் ஃபார்ம் ஆகும்? ஐ மீன் அது ஆட்டமாவே எக்ஸிஸ்ட் ஆயிடலாம் இல்லையா? அது ஏன் வந்து ஒரு மாலிகுலா எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ஸோ இட் வாண்ட் டு கெட் ஆக்டேட். ஓகே, ஸோ ஆக்டேட்டா அட்டைன் ஆகும், இல்லை 18 எலக்ட்ரானா அட்டைன் ஆகும். அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா ஃபார்ம் ஆச்சுன்னா தான் அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ லோயர் எனர்ஜியில ஸ்டேபிளா இருக்கும். ஸோ பேசிக்காவே அது ஸ்டேபிள் ஆகணும். அப்போ அது காம்பவுண்ட் வந்து லைக் எதிர் 18 எலக்ட்ரான் ரூலை வந்து அட்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் கோஆர்டினேஷனுக்கும் பொருந்தும். கோவலன்ட் மாதிரியான காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆக்டேட் ரூல் வந்து ஒபே பண்ணும். ஓகே, ஸோ ஆக்டேட்டுங்கிறது அது ஒரு ஆட்டத்தை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி 18 எலக்ட்ரான் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ல 18 எலக்ட்ரான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். அதாவது 18 எலக்ட்ரான் அப்படிங்கிறது பர் மெட்டலுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? எஸ், இதுதான் வந்து இதனுடைய இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் கிளாஸஸ் நடக்கிறத பத்தி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம அகாடமியில சிஎஸ்ஐஆருக்கும் பிஜிடிஆர்பிக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்ரோல் பண்ணுங்க. ஜூன் செஷன் ஆஃப் 2025க்கு என்ரோல் பண்ற சிஎஸ்ஐஆருக்கு என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ரோல் பண்ணுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் கிளாஸஸ் இஸ் வெரி சூன். ஓகே, பட் பிஜிடிஆர்பி வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கம்மியான சிலபஸ் போயிட்டு இருக்கு, முடிஞ்சிருக்கு. அதனால ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் மதன் குமார் ஃப்ரம் ப்ரொஃபஸர் அகாடமி. எஸ், ஓகே. ஸோ நம்ம ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ல 18 எலக்ட்ரான் ரூல் பார்க்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு டாபிக் அது என்ன அப்படின்னா ஹாப்டிசிட்டி. ஓகேங்களா? வாட் இஸ் தட் ஹாப்டிசிட்டி? ஹாப்டிசிட்டி அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இப்போ சம்மந்தப்பட்ட ஒரு மெட்டல் இருக்கு, ஏன்னா ஆர்கனோமெட்டாலிக்ல மெட்டல் இருக்கும் அண்ட் கார்பன் பேஸ்டு ஒரு லிகேண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? கார்பன் பேஸ்டு ஒரு லிகேண்ட் இருக்கு. அந்த பர்டிகுலர் லிகேண்ட், ஓகே, அந்த பர்டிகுலர் லிகேண்டு ஓகே எவ்வளோ எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும், the number of electrons okay provided by the either molecule or an atom or an ion. ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹாப்டிசிட்டின்னு சொல்றோம். புரிஞ்சுதா பாருங்க? ஓகே, எஸ். இதுல வந்து யூஸ்வலா ரெண்டு மெத்தட் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? யூஸ்வலா வந்து ரெண்டு மெத்தட் இருக்கும். மெத்தட் ஏ, மெத்தட் பி. நீங்க மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. மெத்தட் ஏ அப்படிங்கிறது வந்து ஓகே, ஸோ லைக் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஓகே, இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே எலக்ட்ரான் நம்பர் மெத்தட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகே, நம்ம மேக்ஸிமம் எதை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், இதுதான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னா மெத்தட் பி தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்க, ஸோ அதாவது இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல் லிகேண்ட் மெத்தட் கால்குலேஷன். ஓகே, நியூட்ரல் லிகேண்ட் மெத்தட் கால்குலேஷன். அப்போ அதாவது அது நியூட்ரலா நம்ம எடுத்துக்கிட்டு அதுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த 111 வந்து யாருக்கு வருது அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஒன்னுங்கிறது யாருக்கு வருது? மேக்சிமம் ஹைட்ரஜன் வருது, ஹாலஜன்ஸ்க்கு வருது, ஹைட்ராக்சில் குரூப் வருது, சயனைடு வருது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இங்க வந்து நம்ம சயனைடுக்கு வந்து 1 தான் வரும். சரிங்களா? ஆனா இதே நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு கொண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கோஆர்டினேஷன்ல நீங்க எலக்ட்ரான் வந்து 2 எலக்ட்ரான் கவுண்ட். அடுத்து மித்தைல் குரூப் இருக்கு. ஓகே, மித்தைல் டெரிவேட்டிவ் லைக் டெர்ஷரி பியூட்டைல் குரூப் மாதிரி.
அண்ட் நைட்ரசோல். ஓகே, ஸோ லைக் NO2 பாருங்க. சாரி, NO. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். NO பென் ஸ்ட்ரக்சர்ல இருந்தா ஒரு எலக்ட்ரானும், லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருந்தா 3 எலக்ட்ரானும் தருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதை வச்சுதான் நம்ம பேசிக்ஸ், ஐ மீன் அடுத்தது பில்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கார்போனைல் குரூப் ஆர் ட்ரைஃபினைல் பாஸ்பீன், இதுக்கும் வந்து 2 எலக்ட்ரான்ஸ். நம்ம மீதி எல்லாம் பாருங்க, இதெல்லாம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அதாவது கார்பனைல், ட்ரைஃபினைல் பாஸ்பீன், ஓகே, அண்ட் அமோனியா, வாட்டர், அதுக்கப்புறம் கார்பீன் மாதிரியான மாலிகூல், டபுள் பாண்ட் இருக்கக்கூடியது. ஓகே, இமீன் மாதிரியான காம்ப்ளெக்ஸ், இது வந்து C++N. ஓகே, இமீன் மாதிரியான காம்ப்ளெக்சஸ். அடுத்தது வந்து ஆக்சனும், ஆக்சிஜன் போய் டைரக்டா கம்பைன் ஆயிருக்கிறது, அல்லது சல்ஃபேட் வந்து சல்ஃபர் வந்து டைரக்டா கம்பைன் ஆயிருக்கிறது. ஓகே, இது அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 2ல வந்துடும். அதான் அலைல் பாத்தீங்க அப்படின்னா யூஆர் கெட்டிங் 3. அதுவும் இந்த அலைல் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் அலைல் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ லைக் அலைல் கேட்டையான், அலைல் ஆனையான். ஓகே, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்க நீங்க பாக்குறது வந்து அலைல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மேக்ஸிமம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ லைக் அலைல் ஆனையான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த அலைல் ஆனையான் ஏன்னா மெட்டல் கூட கம்பைன் ஆயிருக்கும்போது மெட்டல் பாசிட்டிவ்னா இங்க இருக்கக்கூடிய லிகேண்ட் வந்து உங்களுக்கு என்ன சார்ஜ் தான் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஓ லைக் இது வந்து எலக்ட்ரானை இப்படி கொடுத்தது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே, நான் திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். அலைல் வந்து 2 விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்னு இப்போ மெட்டல் இருக்கு. ஓகே, மெட்டல் கூட நம்ம ஜஸ்ட் அலைல் குரூப்பை இப்படி போட்டுறோம். ஓகே, இப்போ இதுல மெட்டல் வந்து டைரக்டா த்ரூ எத்தனை எலக்ட்ரான் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த கார்பன் 1 கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் தான் வரும். ஸோ இதனுடைய நீட்டா வேல்யூ வந்து 1 தான். ஆனா இதுவே மெட்டல் இருக்கு இல்லையா, இது கூட வந்து ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி 3 கார்பனும் ஓகே போட்டு நடுவுல இருந்து எலக்ட்ரான் இதுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தா அப்போ இட் இஸ் கனெக்டட் வித் ஓகே 3 ஆட்டம்ஸ், இப்போ 3 எலக்ட்ரான்ஸ். ஸோ நீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது வந்து இதுதான் பாருங்க. ஓகே, ஸோ இதுதான். ஸோ அப்போ இந்த இது வந்து அலைலுக்கு நமக்கு தெரியணும். 2 விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ். தென் கார்பைன் இஸ் நதிங் பட் ட்ரிபிள் பாண்ட். கார்பன் ட்ரிபிள் பாண்ட். அதுக்கு 3 எலக்ட்ரான் இருக்கு. நைட்ரீன், ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ். நைட்ரைடு அதாவது N3-. ஓகே, அதுல வந்து உங்களுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எத்திலின் டயமண்ட்ல உங்களுக்கு 4 எலக்ட்ரான். ஓகே, எத்திலின் டயமண்ட் ஸ்ட்ரக்சர் தெரியலப்பா. ஓகே, NH2, CH2, NH2. ஓகே, NH2 அண்ட் பைப்ரடின், அதுக்கு 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே, பியூட்டாடைன் அதுல 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, சைக்ளோபென்டா டைனைல் ஆனையான். ஓகே, அதுல 5 எலக்ட்ரான் இருக்கு. பென்சின் வந்து 6 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, சைக்ளோஹெப்டா ட்ரைனைல். ஓகே, 7 மெம்பர் ரிங். ஓகே, அதுலயும் வந்து உங்களுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே, இது எல்லாமே நியூட்ரல் மெத்தட்ல நம்ம கன்சிடர் பண்றது. எதையுமே நம்ம அதனோட சார்ஜ்ல வச்சு கன்சிடர் பண்ணல. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சார் இப்போ சைக்ளோஹெப்டாட்ரைல வந்து 7 கார்பன் தான் இருக்கும். டவுட் கேட்கலாம். ஓகே, 7 கார்பன் இருக்கும், அதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதுல எப்படி சார் 7 எலக்ட்ரான் வரும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். நம்ம சொல்றது வந்து வி ஆர் கோயிங் வித் நியூட்ரல் லிகேண்ட் மெத்தட். அதனாலதான் மெத்தட் பி ரைட் சைடில் இருக்கிறத எடுத்துக்கிறோம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் நம்ம எடுக்கல. ஓகே, ஸோ ஆசிலேஷன் நம்பர் மெத்தட் எடுத்தீங்கன்னா யூ கேன் கோ வித் தி 6 பேட்டர்ன். பட் இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால எளிமையா இருக்கிறது வந்து இதுதான். ஓகே, அதனால தான் இதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு முறை பாருங்க, எது எதுக்கெல்லாம் 1 இருக்கு, எது எதுக்கெல்லாம் 2 இருக்கு, எது எதுக்கெல்லாம் 3 இருக்குன்னு. ஸோ NO வந்து பேசிக்கலா டிஃபரன்ஸ் தெரியணும். NOட பென்ட் ஸ்ட்ரக்சருக்கு 1. ஓகே, அதனுடைய லீனியருக்கு 3. ஓகே, எஸ். அது வந்து இதுக்கு இல்லாம நான் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இல்லை எக்ஸ்பிளைன். ஓகே, எல்லாத்தோட இதுவும் நம்ம மெமரி பண்ணி தான் ஆகணும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஒரு நல்ல எது எது என்னென்ன வருது அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. மெமரியும் பண்ணிக்கோங்க. ஓகே, மெமரி பண்ணிக்கிட்டு அடுத்ததா கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஒரு சிலதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸா நான் உங்களுக்கு தரேன். ஓகே, அதை நீங்க பாருங்க. ஓகே, let us say if
ஒரு CH3 MgBr இருக்கு விச் இஸ் கிரிக்னாட் ரியேஜன். அப்போ இந்த மெக்னீசியத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, அல்கைல் குரூப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு CH3 மட்டும்தான் இருக்கு. ஸோ லெட்டஸ் அப்போ அதனுடைய நீட்டா வேல்யூ வந்து 1 தான். புரிஞ்சுதா பாருங்க? ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சைக்ளோப்ரோபின் வச்சு சாரி ப்ரொபைல் குரூப் வச்சு இப்போ இது எடுத்துக்கங்க, சைக்ளோபென்டா டையினைல் ஆனயன். ஸோ இது வந்து லைக் யூஸ்வலா வந்து மேக்ஸ் சாரி எம் கூட இருந்ததுன்னா த்ரூ ஒன் மெட்டல் கூட தான் வருது இல்லையாப்பா. அப்போ எம் வந்து ஒரு கார்பன் கூட தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீட்டா வந்து 1 தான் வரும். இப்போ அதுவே ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லைக் இந்த மாதிரி 3 எலக்ட்ரான் கனெக்ட் ஆகி இங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அப்போ கனெக்ட் ஆகுது த்ரூ இங்க மட்டும்தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இங்க வந்து நீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 வரும். எப்படி நீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 வருது? ஸோ இட் இஸ் கனெக்டிங் த்ரூ 1, 2 அண்ட் தேர்ட் கார்பன். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ இதே போல ஓகே, ஸோ லைக் நமக்கு இது ஃபுல்லா கொடுத்து ஓகே இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ இதனுடைய ரிங்கோட மீனிங் என்ன அப்படின்னா ஸோ பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோகலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ we can know that okay it is touched with 5 carbons. அப்போ இதனுடைய நீட்டா வேல்யூ 5. அப்போ ஒரே சைக்ளோபென்டா டையினைல் அனாயன் தான். ஆனா பாத்தீங்கன்னா you are having different kind of electron distribution with the metal. அப்போ மெட்டல் கூட வந்து ஒரு எலக்ட்ரான் வந்தா எப்படி இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், 5 எலக்ட்ரான் வந்தா ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். புரியுதா பாருங்க? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸோ இதுவே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். யூ கேன் சே மெட்டல் கூட கார்பன் குரூப் C triple bond ஓ கார்பன் குரூப் இருந்ததுன்னா மெட்டல் த்ரூ கனெக்ட் ஆகுறது வந்து 1 தான் ஆகுது இல்லையா? மெட்டல் த்ரூ கனெக்ட் ஆகுறது 1 தான் ஆகும். ஸோ இப்போ இதுவே மெட்டல் உங்களுக்கு 2 இருந்து ஓகே கார்பனைல் குரூப் வந்து பிரிட்ஜிங் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே கார்பனைல் குரூப் வந்து உங்களுக்கு பிரிட்ஜிங் மாதிரி இருந்துச்சுன்னா பிரிட்ஜிங் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து நம்ம மியூ சொல்லணும். ஓகேங்களா? அது எத்தனை கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் 2 மெட்டல் கூட கனெக்ட் ஆயிருந்தனால we can say 2. இப்போ இதுக்கு ஒரு மெட்டல் வந்து இதுக்கு ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணிருக்கோம், இதுக்கு ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மொத்தமா வந்து 2 எலக்ட்ரானை அது ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இது வந்து நீட்டா வந்து 2 which is bridging also 2. பிரிட்ஜிங் வந்து அதுக்கு 2 பண்ணிருக்கு அப்படின்னா ஓகே. ஸோ புரியுதா பாருங்க? ஒரு மெட்டலுக்கு ஒரு எலக்ட்ரான். ஓகே, அப்போ 2 மெட்டலுக்கு வந்து 2 எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு மெட்டலுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நீட்டாவோட வேல்யூ இல்லையா? ஸோ அதான். ஸோ பிரிட்ஜிங் இஸ் 2. ஓகே, ஸோ புரிஞ்சுதா பாருங்க? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓகே, சேட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கு இல்ல எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பேன் எவ்ரி வீடியோல. ஓகே, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, நீங்க படிக்கிறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆன்சர் கொடுங்க. நான் பர்சனலா வந்து உங்களுக்கு மெசேஜ்ல ரிப்ளை பண்றேன். ஐ மீன் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். எஸ். ஸோ தென் அடுத்தது இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஓகே, லேட்டஸ்ட் இப்போ பிரிட்ஜிங் பத்தி பேசணும் இல்லையாப்பா? ஸோ பிரிட்ஜிங்லயே இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உண்டு. ஸோ எந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சொன்னா ஓகே கேன் சே இப்போ குளோரின் நம்ம எடுத்துக்கலாம். குளோரின் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்கும் இல்லையா? ஸோ இதை எப்படி சொல்றோம்? ஸோ அதனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஓகே, ஹாலஜன்ஸ் NH2 NP5 மொத்தமா எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, 7 வேலன்ஸ் எலக்ட்ரான். அதனாலதான் அதை சுத்தி வந்து 7 டாட்ஸ் வச்சிருக்கேன் நான். ஓகே, 7 டாட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து எப்படின்னா எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ மெட்டல் கூட ஒரு குளோரின் வந்து கனெக்ட் ஆயிருக்கு த்ரூ 1 பாண்ட் கூட. அதாவது இதுக்கு பிரிட்ஜிங் எதுவும் இல்லை, குளோரினுக்கு பிரிட்ஜிங் எதுவும் இல்லை அப்படின்னா அப்போ அது நீட்டா 1. ஒருவேளை மெட்டல் வந்து குளோரின் கூட ஐ மீன் குளோரின் பாண்ட் இருக்கு, ஏற்கனவே ஒரு குளோரின் பாண்ட் இருக்கு, அகெயின் இன்னொரு மெட்டல் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் பிரிட்ஜ், ரைட்? திஸ் இஸ் நத்திங் பட் அவர் பிரிட்ஜ். ஸோ இட் இஸ் a bridge structure. இப்போ இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் ஐ மீன் ஒரு மெட்டல் கூட ஒரு எலக்ட்ரான் தான் கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். அடுத்ததா கனெக்ட் ஆகும்போது பேர் ஆஃப் எலக்ட்ரானா தான் கனெக்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இப்போ பாருங்க, ஸோ இட் இஸ் த்ரூ 1 எலக்ட்ரான். ஓகே,
அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரூ டூ எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இதுல நீங்க கணக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு 3 வந்துடும் பிரிட்ஜிங்ல. இதே 3 மெட்டல் கூட கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா 5 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். புரியுதா பாருங்க? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ இப்போ அதே போல வந்து பைப்ரடினோட ஸ்ட்ரக்சர் போட்டு பார்ப்போமா? பைப்ரடினோட ஸ்ட்ரக்சர் இது. பைப்ரடின்ல உங்களுக்கு மெட்டல் கனெக்ட் ஆச்சுன்னா நான் 4 எலக்ட்ரான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். ஏன்னா அதுல ஒரு 2 நைட்ரஜன் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஓகே. ஒரு பிரடின்ல ஒரு நைட்ரஜன் அண்ட் 2 பிரடின்ல 2 நைட்ரஜன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நைட்ரஜனும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சிருக்கும். ஸோ தட்ஸ் வை யூ ஆர் கெட்டிங் 4 எலக்ட்ரான்ஸ். அப்போ இதனுடைய நீட்டாவோட வேல்யூ 4. எதனுடைய நீட்டா வேல்யூ? பைப்ரடினோட நீட்டா வேல்யூ. எஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் விஷயங்கள். சரிங்களா? இப்போ 18 எலக்ட்ரான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. எஸ். We'll see number of examples. We'll see number of examples. Okay, the first compound examples like simple இருந்து complex போவோம். Okay, so it's a very good teaching method. Okay, so like simple to complex அப்படிங்கிறது it's one of the teaching method. So இதுல நம்ம பார்ப்போம். So chromium நமக்கு என்னன்னா முதல்ல இதுல இருக்கக்கூடிய டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸும் எந்தெந்த ரோ காலம் வருது அப்படிங்கிறது தெரியணும். அதனுடைய எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனும் தெரியணும். அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருவேளை ரேடியம் கேட்குறாங்க அப்படின்னா தெரியணும். ரோடியம் கேட்குறாங்கன்னா தெரியணும். மாலிப்டினம் கேட்குறாங்கன்னா தெரியணும். இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே தெரியணும். சரிங்களா? ஸோ இப்போ குரோமியம்க்கான அதாவது எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதாவது இதுதான் பேட்டர்ன். 18 எலக்ட்ரான்னா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். மெட்டலோட வேலன்ஸ் எலக்ட்ரான். மெட்டலோட வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே. ஸோ அடுத்தது அந்த நீட்டா அதாவது ஹாப்டிசிட்டி. ஹாப்டிசிட்டி ஆஃப் லிகண்ட்ஸ். ஓகே. அடுத்தது வந்து ஏதாவது சார்ஜ் பிளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ். மேக்ஸிமம் சார்ஜ் வராது. சார்ஜ் இருந்ததுன்னா சார்ஜ். ஆனையான் அதாவது உங்களுக்கு ஆனையான் இருந்தது அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே. யூ கேன் கிவ் இட். ஓகே. சப்ஸ்ட்ராக்ட். ஓகே. புரியுதா பாருங்க? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் இப்போ குரோமியம் எடுத்துக்கிறோம். குரோமியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3Dல 5 4Sல 1. 3Dல 5 4Sல 1. மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் வருது பாருங்க? 6 எலக்ட்ரான் வருதா? ஓகே. அண்ட் கார்போனைல். கார்போனைல் ஒரு கார்போனைலுக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே 12 வரும். ஐ மீன் 2 வரும். ஓகே. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் மொத்தம் 6 இருக்கு. ஸோ 12. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான் வருது. ஸோ this compound is obeying for a 18 electron rule. Okay, so this is first example. Then second, let us say neta 5 of cyclopentadienylanion. இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா cyclopentadienylanion 5 electrons ப்ரொவைட் பண்ணுதுன்னு அர்த்தம் டுவர்ட்ஸ் அயன். ஓகே. ஸோ இது இல்லாமல் let us say கார்பனைல் குரூப் வந்து 2 டைம்ஸ் அண்ட் அயோடின். ஓகே. சரி. இப்போ இதுல வந்து நம்ம இதுல அப்படியே டைரக்டாகவும் போடலாம். பட் இருந்தாலும் பாருங்க அயன் வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணுங்க. அயன் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 26, விச் இஸ் 3Dல வந்து 6 எலக்ட்ரான், 4Sல வந்து 2 எலக்ட்ரான் இல்லையா? ஸோ 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சா? பாருங்க. அடுத்து நீட்டா 5 சைக்ளோபென்டாடையீனைல் வந்து நீட்டா வந்து 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அது 5 எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணும். கார்பனைல் குரூப் வந்து உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ 2 2 சார் எவ்வளோ வந்துடும்? 4 எலக்ட்ரான்ஸ் வந்துருமா? அயோடின் வந்து எத்தனை இருக்கு? ஒன்லி ஒன். ஸோ ஹாலஜன்ஸ் எல்லாம் ஒரு எலக்ட்ரான் தான் தரும். மேலே செக் பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு மேலே செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் கவுண்ட் வருது பாருங்க? 5 10 18. ஓகே. புரியுதா பாருங்க? ஓகே. ஸோ எஸ். தென் அடுத்தது லெட் அஸ் சே தேர்ட் ஒன் மேங்கனீஸ்
ஓகே, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம். பட் ஸ்டில் ஈஸி தான். மேங்கனீஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. கார்னல் குரூப் வந்து 10 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டைமேங்கனீஸ் டெக்கா கார்போனைல். மேங்கனீஸ் கூட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ 3d5 4s2 அப்படின்னா 5 + 2 7 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? பேலன்ஸ் எலக்ட்ரான் 7. அப்போ 7 2 into 7 வந்து 14 எலக்ட்ரான்ஸ். கார்பன் குரூப் எடுத்து பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் இருக்கு. அப்ப 20 எலக்ட்ரான்ஸ். ஓகே, இன்டூ 2 போடணும் இல்லையா? புரியுதா பாருங்க. ஸோ 2 சாரி 10 டைம்ஸ். 10 into 2 20. ஸோ யூ ஆர் கெட்டிங் நவ் 34. சார் இதோட நிப்பாட்டணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ எல்லாரும் இதோட நிப்பாட்டிட்டு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதோட நிப்பாட்டக்கூடாது. அப்ப என்ன சார் பண்ணணும்? சார் இங்க பாருங்க, உங்களுக்கு மெட்டல் மெட்டல் பாண்ட் இருக்கா? ஸோ மெட்டலுக்கும் மெட்டலுக்கும் நடுவுல வந்து ஓகே, ஸோ எவ்வளோ ஐ மீன் எத்தனை மெட்டல் இருக்கு? ஓகே, 2 இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இல்ல மெட்டல் மெட்டல் பாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, ஆர்கனோமெட்டாலிக் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதுல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ மெட்டல் மெட்டல் பாண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 எலக்ட்ரான் வரும். ஏன்னா ஒரு பாண்ட் 2 எலக்ட்ரான் வரும். சரிங்களா? அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 36 எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே 2 மெட்டல் இருக்கிறதுனால 2 ஆல டிவைட் பண்ணுங்க. யூ ஆர் கெட்டிங் 18. அவ்வளவுதான். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸும் 18 எலக்ட்ரானா உபயோகிக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுதா பாருங்க? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ அடுத்ததான் we'll take in a different compound. Fourth example, ரேனியம் உங்களுக்கு 2 டைம்ஸ் இருக்கு. நீட்டா 5 of cyclopentadienal anion having 2 times. Okay, mu2 CO CO4. ஓகே, ஸோ இதுல கவனிங்க. இப்போ நமக்கு மெட்டல்னு பார்க்கும்போது ரேனியம், லிகன்னு பார்க்கும்போது சிபி, அதாவது சிபினா சைக்ளோபென்டாடையீனைல் அயனைன். கார்னல் குரூப் வந்து 1 பிரிட்ஜிங்ல இருக்கு, 4 வந்து டெர்மினல்ல இருக்கு. அதான் இதனுடைய மீனிங். புரியுதா பாருங்க? பிரிட்ஜிங்ல இருக்கிறதும் கூட உங்களுக்கு வந்து 2 மெட்டல் கூட கனெக்ட் ஆயிருக்குமா? அப்போ அது எவ்வளவு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும்? லைவ் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, இப்போ ரேனியம், ரேனியம் என்ன ஃபேமிலியில ஐ மீன் யாருக்கு நேரா வருவாங்க? மேங்கனீஸ் நேரா வருமா? மேங்கனீஸ், டெக்னீசியம், ரேனியம், இவங்க எல்லாருமே வந்து ஒரே குரூப் ஆஃப் இதுல வந்துருவாங்களா? ஸோ நமக்கு மேங்கனீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா போதும். D5 4s2 அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சுங்களா? ஸோ அப்போ ரேனியம் வந்து உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்? 7 எலக்ட்ரான்ஸ். ஸோ 14 எலக்ட்ரான்ஸ். ஓகே, சைக்ளோபென்டாடையீனைல் அயனைன் சிபில வந்து உங்களுக்கு 5 டைம்ஸ் இருக்கு. ஸோ விச் இஸ் 5 into 2 10. அண்ட் கார்பனைல் குரூப் பாத்தீங்க அப்படின்னா ஓகே பிரிட்ஜிங் கார்பனைல். ஓகே, பிரிட்ஜிங் கார்பனைல். ஸோ உங்களுக்கு பிரிட்ஜிங் கார்பனைல்ல 2 எலக்ட்ரான் வரும். ஏன் 2 எலக்ட்ரான் வருது? அது மெட்டல் கூட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஓகே இந்த மாதிரி 2 கனெக்ட் ஆயிருக்கும். அப்பதான் வந்து மியூ 2 வரும்னு சொல்லியிருந்தேன். இது 3 டைம் கனெக்ட் ஆயிருந்தா அங்க மியூ 3ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ புரியுதா பாருங்க? அண்ட் டெர்மினல் கார்பனைல் வந்து ஒவ்வொரு கார்பனைலுமே உங்களுக்கு 2 எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும். ஸோ 4 into CO. ஸோ 4 2s are 8 electrons. ஸோ 10 இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் 20 30 34. அப்போ ரேடியத்தோட நம்ம எலக்ட்ரான் எந்த எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணல, மெட்டல் மெட்டல் எலக்ட்ரான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ மெட்டல் மெட்டல் எலக்ட்ரான் வந்து 2 வந்துடும். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கெட் 36. அண்ட் 2 மெட்டல் இருக்கிறதுனால யூ கேன் டிவைடட் வித் 2, யூ கேன் 18 எலக்ட்ரான் கிடைக்கும். புரியுதா பாருங்க? ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா மெத்தட்ஸ் பாருங்க கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா தரேன். ஓகே, ஸோ பொறுமையா பாருங்க. ஸோ த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன்.
ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறவங்க ஓகே. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஓகே போட்டு பாருங்க. அதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணுங்க. ஓகே. இல்ல சார் இது எனக்கு புதுசா இருக்கு அப்படின்னா கவனிங்க. ஓகே. அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சரி. ரோடியம். இங்க 2 டைம்ஸ் ஆஃப் ரோடியம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டும் கேட்கலாம். ஃபார்முலா இல்லாம ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டும் கேட்கலாம். ஓகே. சரி. இப்ப ரோடியம் எடுத்தீங்க அப்படின்னா, ரோடியம் யாருக்கு கீழ வரும்? கோபால்ட். ஓகே. ரோடியம், இரிடியம் வருமா? ஸோ கோபால்ட், ரோடியம், இரிடியம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா D7 D7 4s2 அப்போ 9 எலக்ட்ரான்ஸ் வந்துரும். இப்போ 2 ரோடியம் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே 2 இன்டு 9 வந்து 18 ஓகே. இப்போ குளோரின் நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2மே பிரிட்ஜிங்ல இருக்கு. இப்போ பிரிட்ஜிங்ல இருக்குன்னா, இது ஒரு 3 எலக்ட்ரானா குடுக்கும். இது ஒரு 3 எலக்ட்ரானா குடுக்கும். சார் எப்படி? இதான் சொன்னீங்க. மெட்டல் வந்து ஒரு ஹாலஜன் கூட ஐ மீன் சிங்கிள் பாண்ட் ஐ மீன் சிங்கிள் கனெக்டடா இருந்துச்சுன்னா, யூ கெட் நீட்டா 1. அது இப்பதான் பேசணும். அதே ஹாலஜன் வந்து லைக் ஒரு மெட்டல் கூட 2 பிரிட்ஜிங் ஐ மீன் 2 மெட்டல் கூட ஒரு பிரிட்ஜிங் மாதிரி கனெக்ட் ஆயிருச்சுன்னா, வில் பி 3. அதே 3 மெட்டல் கூட இருந்துச்சு அப்படின்னா, நீட்டா இஸ் ஈக்குவல் டூ 5. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? பாருங்க. ஸோ லைக் அப்போ இங்க வந்து பிரிட்ஜிங்ல ஒவ்வொன்னுமே இந்த குளோரினும் உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணும்? 3 அண்ட் கீழே இருக்கிறதுமே 3 எலக்ட்ரான்ஸ். அப்போ 2 பிரிட்ஜிங் குளோரினும் வந்து ஓகே மியூ டூ குளோரின் ரெண்டுமே உங்களுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துரும். ஸோ 2 குளோரின்ஸ் இன்டூ 3 எலக்ட்ரான்ஸ் 6. கார்பனைல் எல்லா கார்பனைலும் உங்களுக்கு டெர்மினல் தான் இல்லையா? கார்பனைல் எல்லா கார்பனைலும் உங்களுக்கு டெர்மினல் தான். ஸோ 4 கார்பனைல்ஸ் இருக்கு. ஸோ 4 2s are 8. ஓகே. ஸோ அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது? 8 16 14 24 32 எலக்ட்ரான்ஸ் வருது. ஓகே. டவுட் இருக்கா பாருங்க. 2 மெட்டல் இருக்கிறதுனால நீங்க கேன்சல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் 16 எலக்ட்ரான். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு ஒபே பண்ணல? 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே பண்ணலப்பா. ஓகேவா? புரியுதா பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரியுதா பாருங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஐ கிவ் யூ another example. So we'll see some different examples with the different structures. ஓகே. தென் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஓகே. கான்செப்ட் நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. ஐ திங்க் 6th எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு மாலிப்டினம் இருக்கு which is connected with the carbonyl. Okay, so and you have this one. இது வந்து allyl carbon. allyl carbonல இந்த மாதிரி இருக்கும். And you have a cyclopentadienyl anion structure like this. Okay, which is connected with the all prime number. Okay. ஸோ இப்போ இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ கால்குலேட் பண்ணலாமா? மாலிப்டினம். ஓகே. ஸோ மாலிப்டினத்தோட எலக்ட்ரான் எவ்வளவு வரும்? மாலிப்டினம் யாரோட குரூப்ல இருப்பாங்க? ஓகே. ஸோ கால்குலேட் பண்ணுங்க. யார் வருவாங்க? குரோமியம், டங்ஸ்டன், மாலிப்டினம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அட்டாமிக் நம்பர் 24 குரோமியம்க்கு. அப்போ D5S1 போய் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ எல்லாருக்குமே வந்து 6 எலக்ட்ரான்ஸ். அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6 எலக்ட்ரான்ஸ். இது புரியுதுங்களா? So now you got a 6 electrons. Okay. Yes. So you got a 6 electrons. ஒரே ஒரு மாலிப்டினம் தான் இருக்கு. ஓகே. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா மார்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுல வந்து லைக் ஒரே ஒரு கார்பன் தான். இதுல நான் ரைட் சைட்ல கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு நீட்டா 1 தான் வரும். அப்போ ஒரு எலக்ட்ரான் கவுண்ட் தான். இதுல வந்து நீட்டா 3 வந்துருமா? நீட்டா 5 வந்துருமா? புரியுதா பாருங்க. ஓகே. இப்போ சிபிக்கு உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் வந்துரும் பாருங்க. சிபிக்கு 5 எலக்ட்ரான் கவுண்ட். ஆனா அதே வந்து C3 ஓகே H5 ஓகே நீட்டா 1 இருக்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரான், நீட்டா 3 இருக்கிறதுக்கு வந்து C3H5, நீட்டா 3 இருக்கக்கூடியது. அது நீட்டா 3ங்கிறது இதுதான்.
அதுக்கு 3 எலக்ட்ரான். கார்பனைல் குரூப்க்கு வந்து ஒரு எலக்ட்ரான். புரியுதா பாருங்க? ஐ மீன் கார்பனைல் குரூப் 1 டைம் தான் இருக்கு. அதனால 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணி பார்க்கலாமா? 6, 5, 11, 12, 5, 17, 17 எலக்ட்ரான்ஸ் வருது. இந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு என்ன நண்பா? ஓகே, இட் இஸ் நாட் ஒபேயிங் ஃபார் தி 18 எலக்ட்ரான். இது 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே பண்ணல. ஓகே, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் நான் வரைகிறேன். ஓகே, இதுல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஈஸி தான். ஓகே, நாட் தட் மச் டிஃபிகல்ட். ஓகே, போடும்போது எக்ஸசைஸ் 8 அப்படின்னு போடுங்க, அல்லது எக்ஸாம்பிள் நம்பர் 8க்கான ஓகே 8 ஆர் 7 7 சாரி எக்ஸாம்பிள் 7க்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லைக் I'll draw the structure. Okay, you have iron and iron. You have one carbonyl and hydrogen. இது வந்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய இன்னொரு பிரிட்ஜிங் கார்பனைல். ஓகே, CO 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 CO. ஓகே, ஹியர் யூ ஹாவ் மைனஸ் சார்ஜ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுல பெருசா எதுவும் இல்லை. நான் சொல்ல பிரிட்ஜிங்ல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹைட்ரஜனுக்கு 1 தான் வரும். அதுல இருக்கிற எலக்ட்ரானே ஒரு எலக்ட்ரான் தான், அதனால 1 தான் வரும். நாம பண்றது எல்லாமே நியூட்ரல் லிகேண்ட் மெத்தட். ஓகேங்களா? நம்ம பண்றது எல்லாமே நியூட்ரல் லிகேண்ட் மெத்தட். அதனால லைக் ஒரு சிலர் லைக் ஓவர் திங்கிங் இருக்கலாம், அல்லது டவுட்டா இருக்கலாம். ஓகே, H மைனஸ் தானே சார் சொன்னீங்க, இவங்க 2 எலக்ட்ரான் தான் சார் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலதான் சொல்றேன் தெளிவா, இட்ஸ் நியூட்ரல் லிகேண்ட் மெத்தட். ஸோ யூ வில் ஹாவ் ஒன்லி 1 எலக்ட்ரான் ஃபார் ஹைட்ரஜன். இதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் பண்றதுனால அதுல எதுவும் இதெல்லாம் கிடையாது. ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆன்சர் தப்பா இருக்குமோ ரைட்டா இருக்குமோ அந்த மாதிரிலாம் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். ஓகே, முதல்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். ஓகே, அப்புறம் தப்பு ரைட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, எஸ், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we are going to see some previous year questions from CSIR. Okay, so it is a first question. You can see first question. Okay, isoelectronic pair. Choose the isoelectronic pair. Isoelectronic என்ன அர்த்தம்? லைவ் chatல போடுங்க. லைவ் chatல போடுங்க. Okay, you have a same number of electron. ஓகே, ஸோ அதாவது நம்ம ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏ பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? ஓகே, யூ ஹாவ் அ வெனேடியம் காம்ப்ளெக்ஸ். யூ ஹாவ் அ வெனேடியம் காம்ப்ளெக்ஸ். வெனேடியம் CO 6 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வெனேடியம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து 22. ஓகே, ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனேடியம் 23. சாரி 23. அப்போ டில 3. ஓகே, 4 எஸ்ல 2. அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். ஓகே, இது வந்து வெனேடியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான். கார்னல் குரூப் வந்து உங்களுக்கு 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ 6 2 12. இப்போ 17 எலக்ட்ரான் வருது இல்லையா? சரி, இது ஏ. அடுத்தது பி வந்து பார்க்கலாமா? பி வந்து லைக் காப்பர் நீட்டாவோட 5 CP. சைக்ளோபென்டாடைன் நான் சிபின்னு எழுதிக்கிட்டேன். அடுத்தது வந்து ஒரு கார்பனைல் இருக்கு. ஓகே, இட்ஸ் அன் கார்பனைல். ஓ, வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் காப்பர் எவ்வளவு வரும்? 9. D9. D9 கிடையாது, D10. ஓகே, 10 1. ஓகே, 11 எலக்ட்ரான்ஸ் வந்துருமா? 11. நீட்டாவோடது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்துடும்? ஐ மீன் நீட்டா 5 அப்படின்னா சைக்ளோபென்டாடைன் 5 எலக்ட்ரானை கொடுக்குதுன்னு. கார்பனைல் குரூப் வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ ஓவராலா கவுண்ட் பண்ணி பாருங்க எவ்வளவு எலக்ட்ரான் வருதுன்னு. ஓகே, 16 18 எலக்ட்ரான் வருது. ஓகே, எஸ். அடுத்தது சி கோபால்ட் வித். ஓகே, கோபால்ட். ஓகே, கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் 27. அதுல உங்களுக்கு D7 4s2 வரும், which is 9 எலக்ட்ரான் பிளஸ். அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனைல் 4 கார்பனைல்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ 4 2 ஆர் 8 பிளஸ் நெகட்டிவ் சார்ஜ் 1 இருக்கு பாருங்க. நெகட்டிவ் சார்ஜ் 1 இருக்கு, அதனால 1.
ஓகே, யூல் கெட் 18. யூல் கெட் 18. அப்போ பியும் சியும் உங்களுக்கு 18 எலக்ட்ரான் வருதா? ஓகே, இருந்தாலும் டி கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ இரிடியம், குளோரின். ஓகே, இது வந்து லைக் வாஸ்கா காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இரிடியத்தோட எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, கோபால்ட், ரோடியம், இரிடியம். ஸோ 9 எலக்ட்ரான்ஸ், D7. ஓகே, 9. தென் அடுத்தது வந்து குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தான். கார்பனைல் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான். ட்ரைஃபினைல் பாஸ்பீனுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வரும் பாருங்க, 2 டைம்ஸ். ஐ மீன் 2 எலக்ட்ரான் தான் வரும். ஸோ விச் இஸ் 4. சாரி, கார்பனைல் குரூப்புக்கு 2 எலக்ட்ரான். ஸோ ஓவராலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 எலக்ட்ரான் வரும். அப்போ பியும் சியும் தான் உங்களுக்கு ஒரே மாதிரியான எலக்ட்ரான்ஸ் வருது, விச் இஸ் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் காட்டுறேன். ஓகே, இதுவுமே என்னன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க போட்டு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணுங்க. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா எது ஒபே பண்ணுது? ஓகே, 18 எலக்ட்ரான் ரூலுக்கு எது ஒபே பண்ணுது? ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் தோஸ் ஒபே தி 18 எலக்ட்ரான் ரூல். அப்படியே கால்குலேட் பண்ணுவோமா பாருங்க. ஸோ இது வந்து லைக் 5 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். காப்பர் வந்து அதனுடைய அட்டாமிக் நம்பர் போட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு பாருங்க. 29, which is B10 4s1, which is 11 electron, and கார்பன் வந்து 2 electrons இல்லையா? ஸோ இது 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே பண்ணுதா? ஓகே, 11. ஓகே, 18. எஸ். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ். மேங்கனீஸ் பாத்தீங்க அப்படின்னா D5 4s2, which is 7 electron, and இங்க 4. ஏன்னா 2 டைம் இருக்கு பாருங்க. கார்பனைல் குரூப் வந்து 2 டைம் இருக்கு. அப்ப 2 × 2 4. ஸோ 7 5 12 இல்லையா? 12 4 16 எலக்ட்ரான் தான் வருது. அப்ப இது ஒபே பண்ணல. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஒபேயிங். அப்படியே இது கால்குலேட் பண்ணுங்கப்பா. ஸோ சைக்ளோபென்டாடைனியல் வந்து 5 வருதா? அடுத்து குரோமியம் எவ்வளவு வரும் பாருங்க. ஓகே, ஸோ இதுல வந்து 17 எலக்ட்ரான் வருது. ஓகே, ஸோ அது எப்படி 17 எலக்ட்ரான் வருது பாருங்க. ஸோ யூ ஹவ் ஹியர் சைக்ளோபென்டாடைன் 5. குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா D5 4s1, ஸோ 6 எலக்ட்ரான். அப்போ 3 கார்பனைல் குரூப் இருக்கு. ஸோ 3 is 6. ஸோ 17 எலக்ட்ரான். இதுவும் வரல. சரி, அப்போ இது செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து 5 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். வெனடியத்தோட எலக்ட்ரான் கவுண்ட் எவ்வளோ வரும்? 3D5 4s2, which is 5 electron, and 2 2 2 2. அப்போ எவ்ரி 2. ஸோ 4 இருக்கு. ஸோ 8 வந்துருமா? ஸோ மொத்தமா 18 எலக்ட்ரான் வந்துருக்கு பாருங்க. அப்போ ஏவும் டியும் தான் உங்களுக்கு ஒபே பண்ணுது. ஏவும் டியும் தான் 18 எலக்ட்ரானுக்கு ஒபே பண்ணுது. புரிஞ்சுதா பாருங்க? ஓகே, இப்போ அதே போல இந்த தேர்ட் கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க. தி ஹாப்டிசிட்டிஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் தி அரீன் moiety, ஓகே, இன் தி டயாமேக்னெட்டிக் காம்ப்ளெக்சஸ். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பென்சின் கொடுத்துருக்காங்க. இந்த பென்சினை பேஸ் பண்ணி அதனுடைய ஆப்டிசிட்டி சொல்லணும். சார் இதுவுமே நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா எஸ், நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ நான் இந்த தேர்ட் கொஸ்டின் போடுறேன். நீங்க அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த் கொஸ்டின் நீங்க போடுங்க. ஓகேங்களா? இல்ல பாக்குறது என்ன சார் எல்லாம் ஈஸியா இருக்கிறது நீங்களே போட்டுறீங்க, கஷ்டமாகிறது எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் நான் கூட ஒர்க் அவுட் பண்றேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்மளே பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க பேசிக்கா நீங்க பார்க்க வேண்டியது ஹாப்டிசிட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்தது அப்படின்னாலும் யூ கேன் ஃபாலோ 18 எலக்ட்ரான் ரூல். ஓகே, 18 எலக்ட்ரான் ரூல் அப்படிங்கிறப்ப ஸோ ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸோடது எடுத்துக்கோங்க. ஓகே, ருத்தீனியம் என்ன குரூப் எலிமெண்ட்ஸ்ல வரும் பாருங்க. டி பிளாக்ல எங்க வரும்? ஓகே, பாருங்க, செக் பண்ணுங்க. ஸோ யூ கெட் அன் அரௌண்ட் அயன், ருத்தீனியம், ஆஸ்மியம் அந்த ரேங்க் அந்த இதுல வந்துருமா? அயன்,
ருத்தீனியம், ஆஸ்மியம் இது எல்லாருக்குமே வந்து யூல் கெட் 8 எலக்ட்ரான். அப்ப இதுக்கு 8 எலக்ட்ரான் வந்துருச்சு. இப்ப என்னன்னா எனக்கு 2 பென்சின் இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ், ஓகே, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒய். இப்ப இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு எலக்ட்ரான் வரணும்னா 10 எலக்ட்ரான்ஸ் வரணும். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து 10 எலக்ட்ரான். அப்பதான் ஓவராலா 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே பண்ண மாதிரி வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு ஹாப்டிசிட்டி கேக்குறாங்க, ஹாப்டிசிட்டி வந்து உள்ள எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம 18 எலக்ட்ரான் ரூலை பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இந்த 18 எலக்ட்ரான் இப்போ 10 எலக்ட்ரான்ஸ் இப்போ மொத்த 18 எலக்ட்ரான்ஸ்ல மெட்டல்ல உங்களுக்கு 8 எலக்ட்ரான் வந்துருச்சுன்னா மீதி இன்னும் 10 எலக்ட்ரான் வர வேண்டியது இருக்கு. இந்த 10 எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏபிசிடில நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, சம் அப் பண்ணி பாருங்க. ஸோ இது ஏவை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 வருது, வராது. பி பார்த்தீங்க அப்படின்னா 8 வருது, வராது. ஓகே, சி பார்த்தீங்கன்னா 6 + 4 10 வருது. ஓகே, இப்போ இது வரும். ஸோ இதுல 8 வருது, வராது. ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ வந்து 6. இதுதான் பாசிபிலிட்டி. புரியுதா பாருங்க? ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஃபெப் 2022 வரக்கூடிய கொஸ்டின். ஓகே, நான் இதுல வந்து ஆப்ஷன் ஏவை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். மீதி இருக்கிறதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா தி செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஷோயிங் ஹாப்டிசிட்டி ஆஃப் அசலின் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 18 எலக்ட்ரான் ரூல். ஓகே, அப்ப 18 எலக்ட்ரான் ரூலுக்கு உபயோக பண்ணக்கூடிய கரெக்டான ஹாப்டிசிட்டி ஆஃப் அசலின் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எது? இப்ப நீங்க எல்லா ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற மாலிப்டினமும் அயனும் வந்து அதோட இருக்கக்கூடிய கார்பனைல் நம்பர் ஆஃப் கார்பனைல்ஸ் வந்து சேமா தான் இருக்கும் எல்லா ஆப்ஷன்லயும். ஒன்லி திங் இஸ் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் அசுலின் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே, நீங்க ஆப்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் என்ன ஃபர்ஸ்ட் இது ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே, தென் வி வில் கம் டு நோ இட். ஓகே, ஸோ காய்ஸ் பாருங்க. தட் இஸ் ஆப்ஷன் ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ. இது வந்து உங்களுக்கு 5 எலக்ட்ரான் வந்துருமா, நீட்டா 5 வந்துருமா. இதுல 1 2 ஓகே 3, இதுல வந்து நீட்டா 3 இருக்கா. அப்ப மொத்தமா எவ்வளவு ஆயிடுச்சு, 8 எலக்ட்ரான் ஆயிடுச்சு இதுலயும். ஓகே, ஸோ அப்ப பாருங்க அயனோட எலக்ட்ரான் கவுண்ட் வந்து எவ்வளவு இருக்கும். இங்க 2 அயான் இருக்கு. 2 அயன் அப்படிங்கிறப்ப ஓகே, ஸோ யூ ஆர் கெட்டிங் 2 இன்டூ டில வந்து 8 எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் 16 எலக்ட்ரான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து 26 இல்லையா. எப்படி அயனுக்கு வந்து 8 எலக்ட்ரான் இருந்துச்சு, D6 4s2. ஓகே, கார்னர் மொத்தமா எவ்வளவு கார்னர் இருக்கு, இங்க ஒரு 3 இங்க ஒரு 2 மொத்தமா 10 இருக்கு. ஓகே, அப்போ கார்பனைல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 20 எலக்ட்ரான்ஸ். அது அயன் அயன் மெட்டல் மெட்டல் பாண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் நத்திங் பட் மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் வந்து ஒரு 2. அண்ட் அசுலினோட எலக்ட்ரான் கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அசுலினோட எலக்ட்ரான் கவுண்ட் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஆர் கெட்டிங் 10. ஓகே, தென் கெட்டிங் வந்து லெட் அஸ் சே 16. ஓகே, ஸோ இது வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம் 36 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஏ வந்து உங்களுக்கு ஏ ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே பண்ணுது. அதே மாதிரி பி பண்ணுதான்னு செக் பண்ணுமா. இதுல வந்து ஒரு 5. ஓகே, இதுல 1 2 3 4. ஓகே, அண்ட் மோரோவர் பாண்ட் இது வரைக்கும் இருக்கணும். ஓகே, இது வந்து 5. ஸோ இதுவும் 5. ஸோ மொத்தம் வந்து 10 எலக்ட்ரான்ஸ். ஓகே, அடுத்தது ஓகே, அப்போ அசுலின்ல உங்களுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் வந்துருச்சு, 10 வந்துருச்சு. மாலிப்டினம் உங்களுக்கு 2 மாலிப்டினம் இருக்கு. 2 மாலிப்டினம் இருக்கு. ஸோ ஒரு மாலிப்டினம் என்ன குரூப் வரும், குரோமியம் டங்ஸ்டன் மாலிப்டினம் வந்துருமா. அப்ப 6 எலக்ட்ரானா. ஒரு குரோமியம்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D5 4s1. அப்போ 6 எலக்ட்ரான். 6 எலக்ட்ரான் அப்படிங்கிறப்ப யூ ஆர் கெட்டிங் 6 × 2 is 12. ஓகே, ஸோ அடுத்து கார்மல் இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 மொத்தம் 6. அப்போ அது ஒரு 12. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டல் மெட்டல் பாண்ட் வந்து ஒரு 1 2 எலக்ட்ரான் 4 6 36 எலக்ட்ரான். ஓ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் எலக்ட்ரான் கவுண்ட்டை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சருக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இது February 2022 கேட்ட கொஸ்டின் தான், ரொம்ப ரீசெண்டான ஒரு கொஸ்டின். ஓகே, 18 எலக்ட்ரான்ல ரொம்ப ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஸ்டின். புரிஞ்சுதா பாருங்க. ஓகே, ஸோ இதே போல நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 2 3 கொஸ்டின்ஸ் தரேன். ஓகே, அந்த கொஸ்டின்ஸ்லாம் போடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் போடுங்க.
இந்த கொஸ்டின் வந்து லைக் கொஸ்டின் நம்பர் தேர்டாவே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாக்குறதுல எது கொஸ்டின் நம்பர் தேர்டா எடுத்துக்கோங்க. இதுல என்ன கேக்குறாங்கன்னா, விச் டஸ் நாட் ஒபே 18 எலக்ட்ரான் ரூல், விச் டஸ் நாட் ஒபே 18 எலக்ட்ரான் ரூல். அப்போ போட்டு பாத்தீங்கன்னா எது 18 எலக்ட்ரான் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சு, 18 வரலனாவே அது ஒபே பண்ணலன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க, இது வந்து எக்ஸசைஸா எடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் தென் இப்போ இது வேணும்னா நான் டிசம்பர் லாஸ்டா கேட்ட கொஸ்டினா, லாஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்கும். தேர்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இது ஃபோர்த் கொஸ்டின் வச்சுக்கோங்க. இது ரெண்டுதுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரீசெண்டான கொஸ்டின். நான் இது தவிர உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ யூ கேன் சே, இந்த கொஸ்டின் அப்சர்வ் பண்ணி பாருங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நைட்ரஜன் இது வந்து ஒரு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஓகே. அதாவது லைக் கீழே கொடுத்திருக்கிற ஏதோ ஒண்ணு இங்க கொடுத்திருக்கிற காம்பவுண்டோட ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். இதுல வந்து நியூட்ரல் லிகண்ட் அல்லது நைட்ரஜன் லிகண்ட், ஐ மீன் நியூட்ரல் அண்ட் லீனியர் நைட்ரஜன் காம்ப்ளெக்ஸ் வந்து எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் நியூட்ரல் அண்ட் லீனியர் நைட்ரஜன் விச் இஸ் NO குரூப். ஓகே, விச் இஸ் NO குரூப். ஓகே, காம்ப்ளெக்ஸ் ஆஃப் திஸ் ஒன். அப்போ இதுல எவ்வளவு எலக்ட்ரான் கவுண்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம இதுல கண்டுபிடிக்க முடியும். அதனால முதல்ல அதை பார்த்துருவோமா? ஓகே. ஸோ சைக்ளோ பென்டா டையினல் அயனுக்கு வந்து ஒரு 5 எலக்ட்ரான்ஸ். காப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் 29, விச் இஸ் 11 எலக்ட்ரான். அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் போட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே. தென் கார்பனல் குரூப் பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் வந்துடும். ஸோ ஓவராலா கவுண்ட் பண்ணும்போது ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர்? ஸோ விச் இஸ் 16 அண்ட் 18 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. இப்போ அதே போல எதுல NOக்கு நீங்க லீனியர்னா எவ்வளவு எலக்ட்ரான் கொடுப்பீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லீனியருக்குன்னா எவ்வளவு எலக்ட்ரான் கொடுக்குங்க? ஸோ லீனியருக்கு எவ்வளவு வரும், பென்ட்டுக்கு எவ்வளவு வரும்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரிமெம்பர், NO in linear, okay, 3, NO in bent structure 1. நம்ம எடுத்துக்கிற மெத்தட் என்ன மெத்தட்? நியூட்ரல் லிகண்ட் மெத்தட். ஓகே. அண்ட் இப்போ அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ நமக்கு எதுக்கு 18 எலக்ட்ரான் ரூல் வருதுன்னு 18 வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு சைக்ளோபென்டா டைனல் 5, நிக்கல்ல வந்து உங்களுக்கு 10 எலக்ட்ரான் வந்துருமா? ஏன்னா விச் இஸ் D8 4s2, விச் இஸ் 10 எலக்ட்ரான். அண்ட் NO கூட வந்து 3 எலக்ட்ரான்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏல வந்து உங்களுக்கு 18 எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு. ஓகே, அப்போ ஆன்சர் இங்கே முடிஞ்சது. ஸோ அடுத்தது இங்க பாருங்க. ஸோ இதுக்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ். குரோமியம் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ D24, D5, 6. ஓகே, 6 எலக்ட்ரான்ஸ். அண்ட் NO2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் இருக்கு. NO2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. 2 டைம்ஸ்னா ஓகே. ஸோ 3, 3, 6 எலக்ட்ரான்ஸ். 6, 6, 12, 5, 17 எலக்ட்ரான். நீங்க இந்த 2 போட்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம 18 எலக்ட்ரான் ரூலுக்கு டிவைடட் பை 2 போடுவோம். ஓகே. மொத்தம் 34 எலக்ட்ரான்ஸ். எகைன் நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 17. அப்ப இது ஒபே பண்றது இல்ல. மேங்கனீஸ் பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 25, D5 4s2, ஸோ 7 எலக்ட்ரான். கார்பனல் குரூப் பாத்தீங்க அப்படின்னா ஓகே 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 6 பிளஸ் 3, ஸோ 16 எலக்ட்ரான். இதுவும் வராது. ஓகே. ஸோ அதனால ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை சார். ஆன்சர் வந்த பின்னாடி ஏன் சார் போடுறீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டினா தான் புரியும் இல்லையா? அதனால. ஸோ இதுல வந்து 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எஸ். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்டா கேட்ட கொஷின், விச் இஸ் ஜூன் 24ல கேட்ட கொஷின். ஸோ இப்போ நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 18 எலக்ட்ரான் ரூல் வந்து லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாவே நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு காட்டினது பாருங்க, இந்த கொஸ்டின் 2022, 2023 எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே உங்களுக்கு 18 எலக்ட்ரான் ரூலை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, அதனால அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, இது எல்லாமே வந்து CSIR பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ எஸ், கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கிளாஸஸோட லிங்க் அனுப்பிச்சு விடுங்க.
ஓகே. ஸோ எவ்ரிடே 7:30க்கு நம்ம டாபிக் வைஸஸ் கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லைக் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ சிஎஸ்ஐஆருக்கு நம்ம அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டு ஐ மீன் கிளாஸஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வெரி சூன். ஓகே. ஸோ என்ரோல் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க என்ரோல் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இந்த கான்செப்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். சரிங்களா? அது எதா இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல், வாட் எவர் இட் இஸ், ஈவன் குவாண்டம்னா பிரிச்சு மேய்ஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால லைக் உங்களுக்கு வந்தீங்கன்னா யூல் கம் யூல் ஹாவ் சம் குட் கிளாரிட்டி. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் வச்சு தான் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸஸ் வந்து பிஜிடிஆர்பி அண்டு சிஎஸ்ஐஆர் ரெண்டுமே போகுது. நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் போகுது. ஓகே. நீங்க வெப்சைட் நம்ம அகாடமியோட வெப்சைட்ஸை எடுத்து செக் பண்ணி பாருங்க. நிறைய கிளாஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. எஸ். இந்த கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ எண்ட் பண்ணதுக்கு அப்புறம் போடுங்க. நீங்க லைவ்ல போட்டீங்க அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸ்ல உட்காராது. ஓகே. எஸ். நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அது கரெக்டான ஆன்சரா அப்படிங்கிறத உங்களுக்கு பர்சனலாக வந்து ரிப்ளை பண்றேன். Okay, yes. Thank you all of you. I'm signing off. This is Madan Kumar, chemistry professor from Professor Academy. Thank you all.